முதலமைச்சர் மாநாட்டுல என்ன சொல்றாருன்னா, பாஜக வந்து அதிமுக முகமுடி போட்டு வந்தாலும் அவங்க அப்பாவே வந்தாலும் நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்லாம் பேசுறாரு. திருச்சியில பேசியிருக்காரு நிறைய. முதலமைச்சர் அவங்க மாநாட்டுல அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கா பேசுறாரு. அது வேற. யார் அப்பா இங்க வர்றது? யாருக்கு அப்பா? அப்பனே வந்தாலும் அப்படின்ற மாதிரி. மோடிக்கு அப்பா இங்க தலைமை இருக்கிறது. இது நான் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல். தமிழ்நாட்டில் எடப்பாடியாரா ஸ்டாலின் ஆண்டுதான் ஆட்சி. இது களம். இதுல போய் தேவையில்லாம எப்ப 24ல பேச வேண்டியது இப்ப போய் பேசுறாருன்னு மறந்துட்டு பேசுறாரு போல இருக்கு முதலமைச்சர். இனி அது 24ல பேசுனா 29ல தேர்தல். 29ல பேசும்போது அதை பேச சொல்லுங்க. இப்ப பேசுற அதெல்லாம் எடுத்துக்கிறோம். சும்மா அதை ஏதோ ஒரு ஃப்ளோல பேசுறாரு இப்போ முதலமைச்சர். நீ அதை தொண்டர்களுக்காக ஃப்ளோல பேசுறதெல்லாம் போய் இப்படி எல்லாம் ஓட்டுறீங்க நீங்க. முதலமைச்சர் ஓட்டுற பேசுறதெல்லாம் ஒரு மாநாட்டுல அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி பேசுறாரு. ஒப்பனே வந்தாலும் நாங்க விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவருக்கு. அதுக்காக சொல்றது. அவங்க தொகுதி பங்கெல்லாம் இறுதி பண்ணி சீட்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. நீங்க என்ன அந்த நீங்க தான் சொல்றீங்க தொகுதி பங்கு எல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னும் அங்க பார்த்தா ஏகப்பட்ட அங்க வெட்டு குத்து நடக்குதுன்னு சொல்றாங்க. நீ வெளிய உலகத்துக்கு தான் வெளியே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு மர்ம மாளிகை மாதிரி. கலைஞர் மாளிகை ஒரு மர்ம அறிவாலயம் வந்து அங்க என்ன நடக்குதுன்னு நீங்களும் கேட்க மாட்டீங்க. நீ உங்களாலையும் படம் பிடிக்க முடியாது. கசிய மாட்டாது. என்ன பூனை அது இதுன்னெலாம் வைக்கிறாங்க. என்ன பூனை என்ன கருப்பு பூனை அது இதெல்லாம் போடுவீங்க. கழுகு பார்வைன்னெலாம் போடுவீங்க. ஒன்றும் போட மாட்டேங்குறீங்களே. ஒன்றும் வரமாட்டேங்குது. எங்கேது எதுனாலும் சரி எங்க பொதுச்செயலர் நல்ல விளக்கமா சொல்லிடுவார், விவரமா சொல்லுவார். எங்க பொதுச்செயலர் ஏற்கனவே சொல்லிட்டார். எங்க பொதுச்செயலாளர் சொல்லிட்டா நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர்களும் சொல்லிட்டாங்க. இங்க சீட் அல்ல, இங்க என்னதான் பெரியது. தமிழக மக்களுக்கு நல் வாழ்க்கையை கொடுக்கணும். விடியலை உண்மையான விடியலை தமிழகத்துக்கு கொடுக்கணும். நல்ல அரசை கொடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசு இணக்கமாக சென்று நிறைய திட்டங்களை பெற்று, ஆனால் எப்படி ஒரே வருடத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாரு, எப்படி செயல்படுத்தினாரு, அது மாதிரி கொண்டு வர்றதுக்கு 7.5% கொண்டு வந்த மாதிரி திட்டங்களை நிறைவேற்றுவோம் அப்படின்றதுதான் ஒரே நோக்கமா இருக்காங்க. இங்கு மனம்தான் பெரியதை ஒழிய வேற அதெல்லாம் இல்லை, கொள்கை தான் பெரியது அப்படின்லாம் யாரும் போய் எங்களுக்கு இத்தனை சீட்டுன்னு யாரும் வம்பு பண்றவங்களாம் இல்லை. எல்லாருமே தமிழக மக்களுக்கு உண்மையான விடியலை தர வேண்டும். திமுக ஆட்சியிலிருந்து இந்த போதை ஆட்சி, சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, இந்த ஆட்சியை விரட்ட வேண்டும் என்ற நோக்கத்துல தான் இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.